Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எந்த ஒரு தனி ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாம நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய மெட்டா ஏஐ யூஸ் பண்ணி போட்டோல இருக்கக்கூடிய ட்ரெஸ் கலர் அண்ட் டிஃபரண்ட் காஸ்டியூமை சேஞ்ச் பண்றது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கீழே ரைட் சைட்ல மெட்டா ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த சேட் பேஜ்ல கீழே மெசேஜ் பாக்ஸ் இருக்கும், இதுலயே கேமரா ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேலரியை கிளிக் பண்ணலாம். இதுல எந்த போட்டோவோட ட்ரெஸ் கலரை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த போட்டோவை செலக்ட் பண்ணலாம். போட்டோ செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி டாப்ல ஹெச்டி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்றதுனால போட்டோ ஹெச்டி குவாலிட்டியில செட் ஆகும். வேண்டாம்னா உங்களுக்கு டிஃபால்ட் குவாலிட்டியிலே செட் ஆகும். போட்டோவை செலக்ட் பண்ண அப்புறமா போட்டோல கிளிக் பண்ணலாம். இந்த போட்டோல ஏதாவது எடிட் பண்றதா இருந்தா எடிட் பண்ணலாம், கிராப் பண்றதா இருந்தாலும் கிராப் பண்ணலாம். நெக்ஸ்ட் டன் கொடுத்துட்டு கிரீன் டிக்கை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த போட்டோக்கு கீழே உங்களுக்கு ட்ரெஸ் கலர் எந்த கலர்ல சேஞ்ச் பண்ணணுமோ அதை மென்ஷன் பண்ணலாம். நான் இதுல ட்ரெஸ் கலர் சேஞ்ச் இன்டு பிங்க்னு கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, ட்ரெஸ் கலர் மென்ஷன் பண்ண மாதிரியே சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே மாதிரி நமக்கு பிடிச்ச கலர்ல ட்ரெஸ் கலரை சேஞ்ச் பண்ணலாம். இந்த போட்டோவை கேலரியில சேவ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றதா இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். அதுக்கு போட்டோவை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாப்ல 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுமே போட்டோ கேலரியில சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி டிஃபரண்ட் காஸ்டியூமும் சேஞ்ச் பண்ணலாம். சேம் இதே மாதிரி தான் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி மெட்டா ஏஐ ஓபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த சேட் பேஜ்ல மெசேஜ் பாக்ஸ் பக்கத்துல இருக்கிற கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேலரியை ஓபன் பண்ணி போட்டோவை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் போட்டோக்கு கீழே உங்களுக்கு என்ன மாதிரி காஸ்டியூம் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வேணும்னா பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். நான் இதுல the person in this picture should be wearing a coat and suit and standing in front of a BMW car ன்னு டைப் பண்ணிருக்கேன். அதாவது இந்த போட்டோல இருக்கிறவங்க கோட் ஷூட் போட்டுட்டு BMW கார் முன்னாடி நிக்கிற மாதிரி இமேஜை கிரியேட் பண்ணி கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் கேட்ட மாதிரியே BMW கார் முன்னாடி கோட் ஷூட் போட்டு நிக்கிற மாதிரியே போட்டோ வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல பேக்ரவுண்டோட போட்டோவை எந்த ஆப்புமே இல்லாம எடிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.